إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்சார உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் மேலும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று தந்திருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய இல்லத்திலே அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று திரட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று திரட்டுவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்கள் தோழர்களும் இன்னை உங்களை உலக முஸ்லிம் அனைவரும் ஒன்று திரட்டுவானாக. எங்களுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, சிறியவர்களே, ஈருலக கல்வியின் அவசியம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு தந்து, அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு அனைத்து அருள்கொடையும் தந்து அதில் மேலான ஒரு அருள்கொடையாக எது இருக்கிறது என்றால் கல்வி இருக்கிறது, இல்மு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய எல்லா தூதர்களும், அவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தூதர்களும் ரசூல்மார்களும் எல்லாரும் அல்லாஹ் அவங்க இடத்திலே அனுப்பிய கட்டளை என்ன? படிப்பு சம்பந்தம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குறைஷிகளால் வேதனை செய்யப்பட்டு அந்த கீராவில் போய் நிச்சயம் தஞ்சம் போறாங்க. அந்த இடத்துல யார் வருகிறார்? மலக்குடைய தலைவர் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிறார்கள், கெட்டி அணைக்கிறார்கள். கெட்டி அணைத்து விட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற வார்த்தையை நினைக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். யாருமே இல்லை, அக்கம் பக்கத்து யாரும் கிடையாது. தனியாக இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து உங்களை என்ன செய்கிறார்கள், சில ஆயுதங்களை பொருட்களை கொண்டு வந்து உங்களை மிரட்டுகிறார் என்றால் நம்ம அச்சம் படுவோமா இல்லையா? யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல மலக்குடைய தலைவர் வந்து இறங்குறாரு. அதுவும் பக்கத்துல இருந்து பேசல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமாக பிடித்து என்ன செய்கிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற வசனத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. தெரியாதுன்னு சொல்றாங்க. இறுக்கமாக இறுதியாக ஒரு அனைத்து கட்டி நினைச்சுகிறார்கள், இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நிச்சயம் விடுறாங்க. பார்க்கணும், இதை கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான்.
கோடான கோடி மலக்குமார்களை படைத்தான், ஏராளமான ஜீவராசிகளை படைத்தான். அந்த சராசரங்களும் அல்லாஹ் நினைச்சது துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வை சதா எல்லா நேரங்களையும் வணங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வணக்கத்தை பற்றியோ அந்த கடமையை பற்றியோ முதல் வசனமாக அல்லாஹ் சொல்லல. முதல் சொன்ன செய்தி என்ன? இந்த மனித சமூகத்திற்கு என்ன தேவை? அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேவை, அவங்களுக்கு உணவு தேவை, தங்குவதற்கான இடம் தேவை, அவங்களோட வாழ்க்கை நடத்துவதற்கான வாழ்க்கைக்கான பொதுவான இடம் தேவை. இத்தனை முக்கியமான தேவைகளை காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சொன்ன செய்தி பாருங்க, இக்ரா, நீங்க படிங்க, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை இறைவன் எப்படி படைத்தானா அத்தகைய இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்க படிப்பீராக என்ற செய்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி பந்தில சொன்ன ஆரம்ப வார்த்தை, முதல் வார்த்தை என்றால் இக்ரா, படிப்பீராக, படிப்பீராக, ஓதுவீராக. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்துட்டு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, அற்ப சொற்ப இந்த கற்சிலைகள் நீங்க வணங்காதீங்க, என்ன நீங்க நம்புங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். அதாவது ஈருலக கல்வியும் நினைச்சாங்க, ஆகிரத்துடைய கல்வியும் இம்மையுடைய கல்வியை தான் எல்லா நபிமார்களும் போதிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, தன்னுடைய தந்தைகளிடத்தில் முறையினாங்க. என்ன முறையினாங்க? இதெல்லாம் நீங்க இந்த இந்த மனிதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அற்ப கல்வி, இப்படிதான் வழங்கணும் சொல்லி உங்களுக்கு காமிச்சு தந்திருக்காங்க. இந்த கல்விதான் நீங்க நினைச்சு பின்பற்றி கற்சிலைகளை வழிவடிச்சு வழங்கி கொண்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன செய்தி என்ன? அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், இந்த கற்சிலை எதுவுமே கிடையாது, நான் உங்கள் தூதராக இருக்கேன், ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க நேர்வழிப்படுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சின்னப்பா, அவங்களுடைய மிகப்பெரிய உறவுகள் இருந்தவங்க எத்தனை பேர் அவருக்கு என்ன சொன்னாங்க? ஈரோடு கல்வியை போதித்தாங்க. ஆனா இறுதியில இந்த கல்வியை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளல. அன்றைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஈரோடு கல்வியும் அவசியம். எந்த ஈரோடு கல்வி அவசியம்? எப்படியான கல்வியை படைத்தால், எந்த எண்ணை கற்றுக்கொண்டால், எந்த கல்வி மூலியமாக நாம் இம்மையில் வெற்றி பெற முடியுமோ, எந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டால் மறுமையை வெற்றி கொள்ள முடியுமோ, நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமோ, அந்த கல்வி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு ஈரோடு கல்வி அவசியம் என்றால் அதுல ஒரு கல்வியை பற்றி சொல்ல தேவையே இல்லை. எந்த பெற்றோருக்கு எந்த அறிவுரை கொடுக்க தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க? வளரும் போதே பிறரை பார்த்து என்ன செய்வாங்க, அதன்படியே செயல்படுவாங்க. அதுதான் என்ன கல்வி? இன்னைக்கு சொல்லக்கூடிய எஜுகேஷன் இருக்கக்கூடிய இந்த உலக கல்வி இருக்கு. இந்த கல்விக்கு ஏதாவது ஒரு போதனை சொல்ல தேவை இருக்கிறதா? ஆட்டோமேட்டிக்கா என்ன, எல்லா விளம்பரங்களும் எல்லா செய்திகளும் பரவலாக இருக்கு. வழக்கம் போல நினைச்சோம் 10ஓடு 11ஆக நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளை செல்வம் நினைச்சுக்கிறோம். அதன்படியே வளர்த்து நினைச்சு ஆளாக்கி கொண்டு நினைச்சோம். ஒரு மிஷினரி கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இந்துடைய ஏதாவது கல்வியில் சேர்த்து செயல்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈரோடு கல்வி அவசியம் என்றால் இன்னொரு கல்வி என்ன? துன்யா வல் ஆகிரா, அதான் ஆகிரத்துடைய கல்வி. ஆகிரத்துடைய கல்வி என்பது இன்னைக்கு ஒரு புறத்துல இல்ல. மாஷா அல்லாஹ், எங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் வாழ்கிறதோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, எந்த ஊருக்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிறார்களோ, அந்த பகுதியில பார்த்தோம் என்றால் 100க்கு வெறும் 30% மக்கள் மட்டும் நினைச்சாங்க மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அல்லாஹ் பற்றியும் ரசூலை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் தீனை பற்றி இந்த ஷரீஅத் கல்வியின் சேர்த்து பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய முஸ்லிம் தாய்மார்கள், முயற்சி செய்யக்கூடிய முஸ்லிம் தந்தைமார்கள் வெறும் 30% மக்கள் தான் இருக்கிறாங்க. மீது 70% மக்கள் எழுதி இருக்கிறாங்க. அப்படி என்றால் மற்ற இந்த கல்வி வேண்டாம், எனக்கு இந்த உலக கல்வி மட்டும் எனக்கு போதும். அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஏராளம் பெற்றோர்கள் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எந்த அளவுக்கு என்றால், விடிய காலையில எந்திரித்த உடனே அல்லாஹ்வை வணங்குகிறானா இல்லையோ, அல்லாஹ்வை தொழுகிறானே இல்லையோ, அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் அதை ஓதுகிறானே இல்லையோ, விக்ருல்லா அல்லாஹ் நினைவு கூறுகிறானே இல்லையோ, அல்லாஹ் சொன்ன போதனைகளை அதை ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, படிக்கிறானோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதுன்னு சொன்னாங்க பின்பற்றாம விடுகிறானோ, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதை பற்றி எந்த ஒரு முஸ்லிம் தாய்க்கும் கவலையும் இல்லை.
அதை பற்றி எந்த ஒரு முஸ்லிம் தந்தைக்கும் கவனம் இல்லை. அதை பற்றி எந்த ஜமாத்தாரும் நினைப்பதும் இல்லை. எந்த ஒரு இயக்கங்களும் சிந்திப்பதும் இல்லை. பொதுநலத்தில் இருக்கக்கூடிய யாரை பத்தி அதை யோசிப்பதும் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார் யோசித்து பாருங்க. இந்த ஈரோடு கல்வியினுடைய விஷயத்துல ஒரு கல்வியை மட்டும்தான் நம்மளுடைய போக்கஸ் இருக்கிறது. ஒரு கல்வியில மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த ஒரு கல்விக்கான முக்கியத்துவம் காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கோம். தவிர ஆகிரத்துடைய கல்விக்கு என்னைக்கா யோசித்து இருக்காமா? ஆகிரத்துடைய கல்விக்கு தன்னுடைய பிள்ளையை முற்படுத்தி இருக்காமா? ஆகிரத்துடைய கல்விக்கு அதனுடைய முக்கியத்துவத்திற்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே இந்த பிள்ளை செல்வங்கள் நமக்கு அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை செல்வம் பற்றி நாளை மறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பானே. அந்த கேள்விக்கு அஞ்சி, அந்த கேள்விக்கு பயந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை ஈரோடு கல்வியில சரியாக வளர்த்திருக்கிறோமா? சொல்லுங்க போப்போம். உலகத்துடைய கல்வி படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? பொருளாதாரம் எங்க எதிர அதிகமா வரும்? காசு காசு பணம் துட்டு மணி எங்க எதிர அதிகமா கிடைக்கும்? எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், எந்த ஜாபுக்கு போகலாம், எப்படியான கம்பெனில சேரலாம், எப்படி எங்க போய் சம்பாதிக்கலாம், எங்க எத்தனை லட்சங்கள் சம்பாதிக்க, கோடி சம்பாதிக்க, எத்தனை நாடுகளுக்கு போகலாம், என்னென்ன உயர் திட்டங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து திட்டங்களும் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் சார்ந்த விஷயத்திற்கு அதிகமான நேரங்களையும் காலங்களையும் வருடங்களையும் என்ன செய்யறோம்? அதற்கான செலவு செய்கிறோம். பல ஆயிரங்களையும் கொடுத்து, பல லட்சங்களை கொடுத்து, பல கோடிகளை கொடுத்து, உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளுக்கும் சென்று என்ன செய்யணும்? தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் இல்லையா? என்ன படிக்க வைக்கிறாங்க? என்ன கல்வி கற்றுக் கொடுக்கிறாங்க? என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க? அப்படி என்ன கல்வி படிச்சுட்டு வந்து சமூகத்துல என்ன அவங்க மாற்றம் செஞ்சாங்க? அவங்க நிலைமை எப்படி இருக்கிறது? அவங்க அன்றாட இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு பாக்குறோம். இவரும் டாக்டரு, இந்த அம்மாவும் டாக்டரு, அவங்க நல்ல வசதி படைத்தவங்க, இவங்க நல்ல வசதி படைத்தவங்க, இவங்க லட்சாவது இவங்க லட்சாவது இவங்க கோர்ஸ் எல்லாரும் கோர்ஸ் சமநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் பேசப்படுகிறது. திருமணம் பேசப்பட்டு என்ன செய்கிற நிச்சயம் போட்டு ஒரு நாள் நிக்கா என்று நிர்ணயம் செய்யப்பட்டு நிக்கா முடிந்து விடுகிறது. 1 மாதங்களோ அல்லது 2 மாதங்களோ அல்லது 3 மாதங்களோ, அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இவர் எனக்கு ஒத்து வர மாட்டாரு, இவர் எனக்கு அடிப்பணியம் நடக்காது, இந்த பிள்ளை எனக்கு பணியம் நடக்குது, எனக்கு கட்டுப்படம் நடக்குது, நானும் இவரும் ஒரே டாக்டர், இவரும் ஒரு டாக்டர், இவரு ஒரு மருத்துவர், இவரு மருத்துவர், சமநிலையில இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையை பாருங்க, யதார்த்த நிலையை பாருங்க. அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை அவங்க படிக்கவே இல்லை. ஈரோடு கல்வியில மார்க்க கல்வி அவங்க படிக்கல. அல்லாஹ் பற்றி அறிந்து கொள்ளல, ரசூலை பற்றி தெரிந்து கொள்ளல, சஹாபாக்களை பத்தி புரிந்து கொள்ளல, இந்த திருக்குறானை எடுத்து படித்து பார்க்கல, குர்ஆனை திருப்பி பார்க்கல, இல்ல மார்க்கத்தின் பக்கம் எட்டி கூட பார்க்கல. மார்க்கத்தில் எந்த ஒரு செய்தியும் அவங்க காதுல உழுந்த பிறகு அதை அலட்சியப்படுத்தினாங்க. அலட்சியப்படுத்தின காரணமாக அவங்க நிக்க அனுப்பிச்சு 3 மாதங்களே டைவர்ஸ் ஆயிடுச்சு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே யோசித்து பாருங்க. அப்ப அவங்க கொடுத்த முக்கியத்துவம் எதற்கு? அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தது? இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் மார்க்கத்தை தெரியாத காரணமாக அவங்களுடைய நிக்காவே முடிவுபட்டு இன்னைக்கு வேற ஒரு திசையில ஒன்றாக இந்த குடும்பம் இன்னைக்கு 2ஆக பிரிந்து எங்கெங்கயோ சென்று கொண்ட சூழலை பார்க்கிறோமா இல்லையா? அடிப்படையில அல்லாஹ் ரசூலை பற்றி கல்வி அவருக்கு போதிக்கல, அந்த கல்விக்கான நேரத்தை ஒதுக்கல, அந்த கல்விக்கான முயற்சி அவங்க செய்யவே இல்லை. காரணம் தான் அடிப்படை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு பிளவுகளை பிரச்சனைகளையும் இன்னைக்கு பார்க்கிறோம். ஈரோடு கல்வியினுடைய அவசியத்துல ஒரு கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதையே தூக்கி நிக்கிறோம். அதற்கான எத்தனை ஆயிரங்களோ எத்தனை லட்சங்களோ எத்தனை கோடிகள் செலவு பண்ணுவதற்கு நாம துணிகிறோம். அதற்கான பல கடன்களும் வட்டிகளும் கூட இன்னைக்கு வாங்கி நினைச்சாங்க. முஸ்லிம் தாய்மார்கள், முஸ்லிம் தந்தைமார்கள் பிறருடைய கல்வி அவருக்கு அப்படி கொடுத்தா தன்னுடைய மகனுக்கு அவர் இன்னும் மார்க் வாங்கிட்டா நீ அதை விட வரணும்னு சொல்லி என்னென்னமோ போட்டு நினைச்சாங்க. இந்த உலக கல்விக்கான முக்கியத்துவத்தை நாளுக்கு நாள் அதுக்கு நாள் என்ன செய்யறாங்க? அதிகரிச்சுட்டே போறாங்க. அதுக்கு திட்டம் சொல்றாங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. அதுக்கான எவ்வளவு பெரிய செலவும் நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் அதுக்கு துயர்ந்து என்ன செய்யறாங்க? துணிந்து செயல்படுறாங்க. ஆனா மறுமையினுடைய கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரவு தூங்குகிறோம் வச்சுங்களேன். தூக்கத்துல நம்ம உடல்ல இருந்து சக்தி வெளியாகிறது. காலையில எழுந்த உடனே அந்த வயது முதிர்ந்த அந்த வாலிபனுக்கு தந்தையோ தாயோ அவனுக்கு எப்படி சுத்தம் பண்ணு தெரியல. ஒரு சாதாரண மார்க் அடிப்படையோட விஷயம். இந்த செய்தி கூட இன்னைக்கு எத்தனையோ தெரியல. எப்படி அதுக்கு என்ன சொல்லி சுத்தம் பண்ணு தெரியல, எப்படி குளிக்கணும் தெரியல. இருக்குதா இல்லையா? என்ன சொல்லி எப்படியான குளிப்பி கடமையாக எப்படி இருக்கிறது, எப்படி நான் குளிக்கிறது, என்ன சொல்லி குளிக்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுவது, இந்த அடிப்படைய மார்க்க கல்வி கூட இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? மறந்துட்டோம்.
இன்னொரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? தாயோ அல்லது தந்தையோ இருவரை யாரோ ஒரு அவங்களுடைய அப்பாவோ கண்ணாவோ யாரோ ஒரு வபாத்தாகிட்டாங்க. ஹசரத்து திடீர்னு செய்யறாரு, என்னை விட நீதான் முக்கியமான ஆளுப்பா, உன்னோட தந்தைக்கு தொலைவிப்பதும் ஒரு தாய்க்கு தொலைவிப்பதும் உன்னோட உறவுக்கு நீ தொலைவிப்பதும் நீதான் முக்கியமான ஆளு, தொலைவையும் சொல்றாங்க. என்ன சூறா ஓதன்னு தெரியல, என்ன வசனத்தை சொல்லணும் தெரியல. ஃபர்ஸ்ட் தக்பீருக்கும், முதல் தக்பீருக்கும், இரண்டாம் தக்பீருக்கும், மூன்றாம் தக்பீருக்கும், நான்காம் தக்பீருக்கு என்ன ஓதன்னு தெரியல. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை யோசித்து பாருங்க. ஈருலக கல்வியில முதல் கல்வியாக இந்த துன்யாவுடைய கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் வெளிப்பாடு, அதனுடைய அந்த பலகீனத்தை பாருங்க. மார்க்கத்தினுடைய சின்ன சின்ன விஷயம் கூட இன்னைக்கு தெரியாம போச்சு. ஒரு மனஞ்சலம் கழிப்பது கூட இன்னைக்கு எப்படின்னு முஸ்லிமுக்கு தெரியாது. என்ன பெரிய ஒரு மோசமான இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய கலாம கூட இன்னைக்கு எத்தனை முஸ்லிமுக்கு ஓத தெரியாது. முஸ்லிம் தந்தைமார்கள் தாய்மார்கள் எத்தனை பேர்களுக்கு, எத்தனை சகோதர சகோதரிக்கு இன்னும் தெரியாது. ஆனா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? PhD முடிச்சிருப்பாரு, என்னென்ன ஏராளமான டிகிரி முடிச்சிருப்பாரு, முன்ன பின்ன எத்தனை பட்டங்கள் வாங்கியிருப்பாரு. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய ஒரு சின்ன சின்ன செய்தி கூட அவருக்கு தெரியாது. இப்ப ஈருலக கல்வியினுடைய அவசியத்தை பார்க்கும் பொழுது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல மார்க்கத்துடைய கல்வி எங்க இருக்குதோ தேர்ந்தெடுப்பதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தயங்கி கூட இருக்கிறாங்க. என்ன நினைச்சா தயங்கலாம், என் பிள்ளைய கொண்டு அந்த இஸ்லாமிய கல்லூரியில் சேர்த்தா அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம போயிருமோ, அவனுக்கு சயின்ஸ் இல்லாம போயிருமோ, அவனுக்கு முயற்சி தெரியாம போயிருமோ, இந்த கல்வி தெரியாம போயிருமோ, அந்த கல்வி தெரியாம போயிருமோ சொல்லி பயந்து 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 கடைசியில அவன் அந்த மிஷினரியோட பள்ளிக்கூடத்தை படித்து 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 இரவெல்லாம் அங்கே படித்து அப்படியே அதுக்கே நேரத்தை கழிச்சு வளர்ந்து நிற்கும் போது அவனுடைய அடியாளாக, அவனுக்கு கட்டுப்பட்டவனாக, அவனுடைய அந்த வாசகத்தை சொல்லி பரப்பக்கூடியவனாக இன்னைக்கு போகக்கூடிய சூழல் பாக்குறோமா இல்லையா? எது எப்படினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரியணும், என் பிள்ளைக்கு எல்லாரும் செலவு பேச தெரியும், நாளைக்கு முயற்சி தான் எடுப்பேன். அன்றைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, திருக்குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹாவை தஜ்வீதோடு மஹ்ரஜோடு நமக்கு ஓத தெரியுமா? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இத்தனை பட்டங்களும் பதவிகளும் டிகிரிகளும் வாங்கி வைத்திருக்கிறோம். ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தெளிவாக சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாமுல்லா பேச்சு திருக்குர்ஆனுடைய வசனத்தை திருத்தமாக அழுத்தமாக மஹ்ரஜோட தஜ்வீதோடு ஓத தெரியுமா? என்னைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? என்னைக்காவது நினைத்து பார்த்திருப்போமா? அதுக்கான நேரத்தை ஒதுக்கிப்போமா? அதுக்கான நாட்கள் ஒதுக்கிப்போமா? அதற்கான முயற்சிக்கு மேற்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்த்து படிக்க வச்சு அவரோட ஹாப்பிலாக, அவரோட ஆளினாக ஆக்குவதற்கு முயற்சி செஞ்சிருப்போமா? எத்தனை பெண் பிள்ளைங்க நிக்கா முடிப்பது முன்னாடி என்ன செய்யறாங்க, இத்தனை டிகிரி முடிச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், குறைஞ்சது 2 டிகிரி முடிச்சிருக்கணும், இப்படி எல்லாம் நீங்க சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அதற்கான முயற்சி, அதற்கான நேரத்தோதுக்கு, அதற்கான செலவு, பணங்கள் செலவு, எல்லா செலவுகளுக்கும், எல்லா பொருளாதாரத்துக்கு என்னென்ன முயற்சி செய்யறோம். ஆனா ஆகியவர்களுடைய கல்விக்கு துணி அளவு முயற்சி செய்யல. அன்புக்குரிய அல்லாஹ் நல்ல யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் எப்படி வார்த்தெடுத்தாங்க, எப்படி உருவாக்குனாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க? வெறும் தொழுகை தொழுங்க, அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் கடமைக்கு கடமையை நிறைவேற்றிட்டே இருங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க இல்ல சகோதரர்களே. இவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க, நீங்க எப்படி வாழணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி செய்யணும், அல்லாஹ் நம்ம கடமையை எப்படி சரியாக நிறைவேற்றணும், இந்த உலகத்துல சக மனிதன் எப்படி பழகணும், எப்படி ஹராமை பார்த்து பயந்து கொள்ளணும், எப்படி ஹலாலை பேணி வாழணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வர்த்தகம் செய்யணும், உங்களோட குடும்பம் எப்படி நடத்துக்கணும், அண்டவர்கள் அயவர்கள் சமூகத்திற்கு என்ன தேவை, இந்த ஈரோடு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. வெறுமனை தொழுகை ஜகாத் இது போன்ற வாசகத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவையான கணக்கு வழக்குகள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விஷயம், இந்த உலகத்தினுடைய செய்தியும் சரி, மறுமையுடைய செய்தியும் சரி, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆயிட்டது? பொறுத்துக்கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு பிறகு நான் பொறுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த உலகத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி, நான் ஈருலக கல்வியை பற்றி நான் இந்த சமூகத்துக்கு சொல்லியே அவன் சொல்லி வெளிப்படுத்த வேண்டி போனாங்க. எத்தனை சஹாபாக்கள் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக அங்குள்ள மக்களிடத்திலே அல்லாஹ் பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த உலக வாழ்க்கையை பற்றியும், ஆகிரத்து வாழ்க்கையை பற்றி, இந்த உலக கல்வியை பற்றியும், மறுமையினுடைய முக்கியமான அந்த நிலைமையை பற்றியும் என்ன செய்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வருவதற்கு முன்னாடி ஒரு சஹாபி ஒட்டுமொத்த மதீனாவை முஸ்லிம் சமூகம் மாற்றினார்கள் என்றால் அங்க வெறும் தொழுகை மட்டும் போதிக்கிறது, ஈருலக கல்வி போதிச்சாங்க. அந்த சகோதரர் யோசித்து பாருங்க. வெறும் தொழுகையை மட்டும் சொல்லி இருந்தா அவங்க ஏற்றுப்பாங்களா? இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வர்த்தகத்தை நீங்க முன்னேறணும், எப்படி ஹராம் ஹலால பேணி நீங்க வாழணும், அல்லாஹ்வுடைய கடமையை நீங்க எப்படி நிறைவேற்றணும், அந்த ஈருலக செய்தியை சேர்த்து சொன்னதுனால அந்த எல்லாரும் நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹை எதிர்பார்த்தவர்களாக ஈமான் கொண்டவர்களாக நின்றாங்க என்றால் இப்படியான கல்வியை இன்னைக்கு தேடணும்.
முஸ்லிம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன? ஒரு புறத்தை மட்டும் நாம் பார்க்கிறோம், ஒரு புறத்தை மட்டும் நாம் சிந்திக்கிறோம், ஒரு அதனுடைய அந்த தூரமான ஆழமான செய்தியை பார்ப்பது இல்லை. இந்த உலகத்தை என்ன அடைவதற்கான என்ன முயற்சி இருக்கு, எத்தனை ஆலோசனை திட்டங்களும் யாரையும் சந்தித்து காலில் விழுந்து என்னென்ன செய்திகள் செஞ்சு இன்னைக்கு எத்தனை யூனிவர்சிட்டியில போய் எத்தனை ஆட்கள் எல்லாம் பார்த்து கை கட்டி நின்று கொண்டு பணிந்து அவரிடத்தான் இன்னைக்கு மண்டிட்டு கொண்டு என்ன செய்யறாங்க, என்னுடைய பிள்ளையை சேர்த்துக்கொள்ள முயற்சி பண்ண. ஆனால் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது, இலவசமாக அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டும் என்று இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு, ஆகியத்துடைய கல்வி படிப்பதற்கு, மறுமையுடைய கல்வியை படிப்பதற்கு, நாளை மறுமை நாளை அல்லாஹ் சந்திப்பதற்கு அல்லாஹ் தயாராவதற்கான விஷயத்தை கற்றுக் கொள்வதற்கு என்று முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எனக்கு கேள்வி கேட்கிறான் பாருங்க. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அறிந்தவர்களும் கல்வி கற்றுக்கொண்டவர்களும் கல்வி கற்றுக்கொள்ளாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். சமமாவார்களா? ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள். ஊசியினுடைய உள்ள ஒட்டகம் நுழைய முடியுமா? முடியவே முடியாது. எப்படி சாத்தியமற்றதோ அதே போன்று படித்தவர்களும் படிக்காதவர்களும் என்ன செய்ய சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு வார்த்தை இங்க பதிவு பாருங்க. கற்றவர்கள் யாரு? கற்றவர்கள் ஈரோடு வெற்றி பெறக்கூடியவர் யார் என்றால், ஒரு மருத்துவர் இருக்கிறார், தான் கற்ற என்ன செய்யார், அந்த கல்வி என்ன செய்யார், பிறருக்கு மருத்துவம் பார்க்கிறார். அவருக்கு பீஸ் என்ன 200 வைக்கிறாரு, ஆனால் என்ன செய்யாரு, அதுல எனக்கு 100 கொடுத்தா போதும், அதுல 100 எனக்கு வேண்டாம்னு சொல்கிறார். இதுதான் ஈரோடு கல்வி. அப்ப உண்மை அவர் என்ன செஞ்சிட்டாரு, இங்க அது சதக்காவாக ஒரு தானமாக ஒரு உதவியாக செய்கிறார். இதுதான் மார்க்கத்துடைய கல்வி, ஈரோடு கல்வி, ஆகியத்துடைய கல்வி, மறுமையினுடைய கல்வி. யௌமுல் ஹஸ்ரா நாளை மறுமை நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கப்படுவானே, அதற்கு முன்பான ஒரு கல்வி தான் இந்த கல்வி. தான் படிச்ச படிப்பை என்ன செய்யல, அதை மட்டும் காமித்து அதை சம்பாதித்து போகல, தான் படித்த படிப்பை கொண்டு நினைச்சாரு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு வளர்கிறார்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் மனதோடு அந்த மன்னத்தோடு அந்த எண்ணத்தோடு வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். இதுதான் ஈரோடு கல்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி கொடுக்குறாங்க நண்பர்களே. அல்லாஹும்ம இல்மன் நாஃபியா. ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்கணும், நம்முடைய சந்ததிகளுக்கு அப்படி கேட்கணும், அல்லாஹ் எனக்கும் கொடுக்கணும், எனக்கும் கூட, என்னோட சந்ததிகள் கூட, என்னோட குடும்பங்களுக்கு கூட நல்ல அறிவை கொடு. இல்முன் நாஃபியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, இல்முன் நாஃபியா, இறைவா பயனுள்ள கல்வி எனக்கு கற்றுத் தருவாயாக, பயனுள்ள கல்வி எனக்கு கற்றுத் தருவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எதை முன்படுத்தினாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க நினைச்ச என்னமோ அவங்க சொல்லிருக்கலாம், ஆனா அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ என்ன, எனக்கு ஹிக்மத் ஞானத்தை கொடு. யாருக்கு கொடுக்காத இருந்து கொடுத்துட்டு கேட்டாங்க. எப்படி வாழ்ந்துக்கலாம், எப்படி சுகமாக வாழ்ந்துக்கலாம், இதை கேட்டு எப்படி வாழ்ந்துக்கலாம் கேட்டு துஆ பாருங்க. ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த துஆ பாருங்க. யா இறைவா எனக்கு பயனுள்ள கல்வி ஞானத்தை எனக்கு கொடு, பயனுள்ள கல்வியை கொடுக்கலாம். இன்னைக்கு பயனற்ற கல்விதான். இன்னைக்கு 99% படிச்சிருக்கோம், 1% மார்க்கத்தினுடைய 1% கொஞ்சம் கொஞ்சம் இனங்கள் சேர்ந்து படித்து வச்சுக்கிட்டு நினைச்சோம், அதை வச்சு தொழுதியோ இபாதத்தோ நோம்பு மறந்து குர்ஆன் ஓதுவதோ தொழுகையில் ஈடுபடுவதோ தக்காத்தோ நோம்போ ஏதோ ஒன்று தர்மங்கள் செய்துவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இன்றும் நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்ம யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈரோடு கல்வியின் அவசியம் என்றால் ஒரு கல்வியை மட்டும் கவனம் நோக்கக்கூடியவர்கள் மறுமையோட கல்வி கோட்டையிடக்கூடியவர்களாக நம்ம இருந்துவிடக்கூடாது. ஈரோடு கல்வி என்றால் இந்த கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆகியத்துடைய கல்வி தீனுடைய கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்காமல் மறந்துவிடக்கூடாது, கவனம் செலுத்தாமல் இருந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய கல்வி ஒரு துன்யாவுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கான நேரங்களை ஒதுக்குறோமோ இதே போன்று அதே போன்று மார்க்கத்துடைய கல்வி சபைகளும் மார்க்கத்துடைய போதனைகளிலும் மார்க்கத்தை படிப்பதிலும் அல்லாஹ் பற்றியும் ரசூலை பற்றியும் இந்த இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தின் ஷரியத் சட்டத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கான நாட்களின் வருடங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி படித்தாக வேண்டும். அப்படி யாரு படிக்கிறார்களோ அவரால் தான் என்ன செய்ய முடியும், அவரால் என்ன செய்ய முடியும், ஈரோடு வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும்? நம்மளோட பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்திருப்பாங்க, இன்னைக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருப்பாங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சிருப்பாங்க, அடுத்து என்ன செய்ய காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன செய்யலாம், இன்னைக்கு எத்தனை ஆலோசனைகள் எங்கெங்கே செய்யறாங்க, ஃப்ரீயாக வழங்குறாங்க. அந்தந்த ஆலோசனை நம் தாய்மார்கள் நம்முடைய தந்தைமார்கள் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளோடு கலந்து கொள்ளணும்.
எங்கெங்கயோ நிகழ்ச்சிக்காக, எங்கெங்க கண்காட்சிக்காக, எங்க பீச்சுக்காக, எங்கெங்க ஊர் சுத்தி நேரத்தெல்லாம் போக்குறோம். கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல என்ன செய்யணும், இந்த போன்ற ஆலோசனை விஷயத்துல புறந்தொழில் என்ன செய்ய விட்டு விடுக்கலாம். இறுதியாக யாருடைய காலை கெஞ்சி, யாருடைய காப்பியுடைய காலை கெஞ்சி என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டாங்க, யாரிடத்துலயோ மண்டிட்டு அவனோட கூண்டு என்னன்னு செய்தி அவனுக்கு காசு பணம் நான் கொடுத்து லஞ்சம் நான் கொடுத்து என் பிள்ளை இந்த யூனிவர்சிட்டி சேர்த்துக்கோங்க எவ்வளவு முயற்சி, எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்ல யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி எல்லாம் சிந்திக்கலாம். பிறருக்கு மத்திய என் பிள்ளை என்ன செய்யணும், தலை நிமிர்த்தி நடக்கணும், நான் எப்படி வாழணும் அப்படின்னு அழகா பேசி அழகான அதுக்கான முயற்சி செய்யக்கூடியவர். நம்முடைய பிள்ளையுடைய விஷயத்துல ஈரோலகத்தில் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஒன்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தந்தைமார்கள் தாய்மார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவி நாட்டில் உருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் முஹம்மது வ அலிஹி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ துஆக்களை கற்றுக் கொடுத்திருந்தாலும், எத்தனையோ விஷயங்களை பற்றி நீங்க அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நினைவுபடுத்தியிருந்தாலும், அதுக்கு நம்ம கட்டளையாக ஆக்கி வைத்திருந்தாலோ, ஒரு சூறால ஒரு வசனத்துல சின்ன வாசகம் தான், மத்த பிள்ளைகள் இருந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய வாசகம் தான். அந்த வாசகத்தை அல்லாஹ்வே தன்னுடைய தூதர்களுக்கு என்ன செய்யறான், சொல்லி நீங்க கேளுங்கன்னு சொல்லி கொடுத்தான். என்ன வாசகம்? ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவையாக என்று பிரார்த்தனையே என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி துஆ சொல்லி கொடுக்கும். இது உண்மையில நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளும் நாமளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்ளும் போது ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நிறைய காசு பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நல்ல சொத்து இருக்கிறது. அவர் என்ன செய்வார், அந்த இருக்கிற வரைக்கும் என்ன செய்வார், நல்ல அழகாக நல்ல ஆடை அணிந்திருப்பார், அழகான முறையில் உலா வருவார், சுத்தி வருவார், நல்ல போல்டா பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனா அந்த செல்வமோ அவரை விட்டு கரைந்து போயிட்டோ, கரைந்து விட்டது என்றால் நினைச்சுவாரு கூறி குறுகி மக்கள் மத்தியில இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையாக அமைதியாக செல்லக்கூடிய சொல்ல பக்கம் இல்லையா? ஆனா படித்தவரை பாருங்க, அவர் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் அவர் இருந்தாலும் சரி, படித்தவர்களுக்கு எங்க சென்றாலும் மரியாதை, எங்க சென்றாலும் மரியாதை. அவர் ஒரு வயது முதிர்ந்தவராக ஆயிட்டாரும் கூட நினைச்சாரு, இன்னார் என்னுடைய ஆசிரியர், இன்னார் என்னுடைய ஆசிரியர், நாவுடைய மாணவர் அப்படின்னு சொல்லி இந்த கல்விக்கு என்ன செய்யணும், அவ்வளவு முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்தோம். ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, எருப்ப இல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல இல்ம தரஜாத். அல்லாஹ் சொல்கிறான், கல்வி மார்க்கத்தை படித்தவர்களுக்கு அவருக்கான முக்கியத்துவத்தை அல்லாஹ் எருப்ப இல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறான், உயர்த்தி வைத்திருக்கிறான். எந்த கல்வி? இந்த மார்க்கத்துடைய கல்வியும் இந்த உலக சார்ந்த கல்வியும் படித்திருக்கும். வெறும் உலக சார்ந்த கல்வி மட்டும் படித்து பட்டத்தால பெற்றுக் கொண்டு நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்றாலும் நீங்க நினைக்கிறாங்க, ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. ஆரம்பத்துல நம்ம தன்னுடைய தாய் தந்தைக்கு ஜனாசா தொழுகையுடைய அந்த பிரார்த்தனை கூட நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரல அப்படின்னு என்றால், நம்ம விட ஒரு நஷ்டவாளி தாயோ தந்தையோ யாரும் கிடையாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யோசித்து பார்க்க வேண்டும், எப்படியான கல்வியை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் படித்தோம் தெரியும், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொன்னான் பாருங்க, மூசாவே நீங்க இன்னொரு இடத்துக்கு போங்க, இன்னொரு இடத்துக்கு போங்க, உங்களுக்கு மேல படித்தவர்கள் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்க இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லப்படுகிறார். அங்க போய் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லிதான் குர்ஆன்ல, ஒவ்வொருவருக்கும் மேல ஒவ்வொரு கல்வியானும் பெற்றோர்கள் நம்ம அமைத்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தை யாரும் கல்வி முன்மையாக பெற்றோர் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் ஒரு படித்தவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்படியான இல்ம நீங்க தேடிக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபல் இல்மு ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் படிப்பை பற்றி அறிவது, படிப்பை பற்றி சிந்திப்பது, படிப்புக்கான அவசியத்தை நோக்கி நகர்ந்து போவது, அதற்கான முயற்சி செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை பரல் அப்படின்னாங்க. யாரெல்லாம் படிப்புக்காக, மார்க்கத்துடைய படிப்புக்காக, உலகத்துடைய படிப்புக்காக, குறிப்பாக மார்க்கத்துடைய படிப்புக்காக யாரெல்லாம் உலகத்துல முயற்சி படிக்கிறார்களோ அவருக்காக செடி கொடைகள், கடல்ல வாழக்கூடிய ஜீவராசிகள், பூமியில் வாழக்கூடிய ஜீவராசி அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறது, இஸ்திக்பார் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதர சகோதரிகள் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க போறோம், இந்த விடுமுறைக்கு பிறகு எப்படி எஜுகேஷன் கொடுக்க போறோம், அவங்களை எந்த யூனிவர்சிட்டியில சேர்க்க போறோம், அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்க போறோம், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு.
எல்லாமே நம்ம சார்ந்துதாங்க இருக்கு. ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை எப்படியான ஆளான உருவாக்க போறேன், எப்படியான ஆளா உருவாக்கி சமூகத்தை கொண்டு காமிக்க போறேன், அவனை வச்சு நான் இன்னையிலும் வெற்றி போற மறுமையில வெற்றி நமக்கு எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். வெறுமையை மறுமை வெறுமன உலகத்துடைய வெற்றியை மட்டும் கண்டவர்களாக வெறுமன 4 முன்னாடி ஒரு பேரைய முன்னாடி பட்டங்களோ பதவிகளோ அவங்களுக்கு மெடல்களோ வாங்கிவிட்டு பொன்னாடை போத்தி விட்டு பல டிகிரிகளை வாங்கிவிட்டு சில பேருடைய ஒரு சுகபோக பேச்சை கேட்டுக்கொண்டு இது வெற்றி அல்ல. நான் உண்மையான வெற்றி என்பது எது? நாளை மறுமை நாள் கோடான கோடி நபிமார்கள் எல்லாரும் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் நிற்கும் போது, அனைத்து மக்கள் ஆளுமை மக்கள் நிற்கும் போது, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னார் இன்னாருடைய பெயரை சொல்லி இன்னார் இன்னாருடைய பெயரை சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பிள்ளையை கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துகிறானே, அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான பட்டம், அதுதான் உண்மையான ஈரோடு கல்வியினுடைய வெற்றி. அப்படியான கல்விக்கான ஒரு தளம் தான் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. இந்த விடுமுறைக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு எங்க சொன்னான் பிரகாரம் குர்ஆன் சொன்ன பிரகாரம் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுக்கான நேரத்தை முதற்கான எப்படியான நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த மார்க்கத்தோட கல்வி கற்றுக்கூடிய சூழல் இருக்குது. எதையெல்லாம் திட்டமிட்டு யோசிக்கிறோம், எங்க எல்லாம் கல்விக்கான தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வச்சு காலையில எழுந்து தயார் செய்து பிள்ளையை வேணுலையோ பஸ்ஸில் அனுப்பி வச்சு மாலை வந்தடைகிறார்கள். அதற்கான நேரத்தை செலவு செய்கிறோம். அதோடு முடிவில்லாமல் இந்த தீனுடைய கல்வியை, இந்த மார்க்கத்தோட கல்வியை, இந்த சரீரத்துடைய கல்விக்கான நேரத்தின் நாட்களின் நேரங்களையும் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன உண்டோ திட்டங்கள் உண்டோ அதை நாம் கண்டிப்பாக இக்காலத்து முயற்சி செய்தே ஆக வேண்டும். இன்னைக்கு இந்த கல்வி பெற்றுக்கொள்ளாத நிலைமை கண்ட கையவர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவராக எடுத்துக்கொண்டு அவர்களை படித்தவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை தன்னுடைய தலைவராக வர வேண்டும். அவருக்காக என்னுடைய மார்க்கம் விட்டு தொழுகை விட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய மார்க்கம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்னைக்கு எங்கெங்கே கண்ட கையவர்கள் ஆபாசங்களும் சினிமாக்களும் போதை வசதிகளும் பரப்பக்கூடிய கையவர்கள் பின்னாடி போகக்கூடிய சூழல் பார்க்கும் என்றால் அடிப்படையில் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். அடிப்படையில் அவர்கள் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் மறந்து விட்டார்கள். அலட்சிய போக்கை இருந்த காரணமாக இன்னைக்கு ஈமான் பெற்று இருந்தோம் என்று முர்த்தத்தாக மாறக்கூடிய சூழலை இன்னைக்கு பார்க்கிறோம். முஸ்லிம் தாய்மார்களே, முஸ்லிம் தந்தைமார்களே, தங்களுடைய பிள்ளைகளோட நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான மிகவும் ஆபத்தான சூழல், ஆதாரவாதத்தான ஒரு சூழலை சென்று கொண்டிருக்கிறது. அப்படியான சூழல் செல்லாமல் இருக்கும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடிய அடுத்த எஜுகேஷனை சொல்லி சேர்த்து முன்னாடி அடுத்து என்ன படிப்பு, என்ன திட்டம், மார்க்கத்தை எப்படி எல்லாம் கற்றுக்கொள்வது, எப்படி எல்லாம் அவருக்கு தீனு கொடுப்பது, அதை எல்லாம் யோசித்து நாம் சிந்தித்து அப்படியான தயாரிப்பை நம்ம உருவாக்கி என்றால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளை என்ன செய்வான், நமக்கு ஜனாசா தொழுகை வைக்கும் பொழுது என்ன செய்வான், வருவான். நம் மன்னித்தாலும் நமக்கு பின்னாடி என்ன செய்வான், நமக்கான எல்லா விதமான நன்மைகளை செய்வான், நமக்கான இஸ்திக்பார் பாவனைப்பு செய்வான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இப்போது வரக்கூடிய விடுமுறைக்கு அப்புறம் நம்ம யோசித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ஆலோசனைகள் நமக்கு சமூகத்தில் நல்ல மூலியமாக நமக்கு வாய்ப்புகள் அணுகிறான். அது போன்ற வாய்ப்புகளை தகுடமாக கலந்து கொண்டு அந்த இடத்திலே தங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு படிக்கக்கூடிய எளிமையை கற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்றால் பிள்ளைகளுடைய கல்வியுடைய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி விட்டுட்டு அவங்களுடைய ஒழுக்க விஷயம் மிக முக்கியமானது. கல்வி என்றால் கல்வி மட்டும் நோக்கம் இல்ல, அந்த இடத்துல மிகவும் ஒட்டி விற்க முடியாத விஷயம் தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் எனக்கு தெரியல, இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், என் தாய் இடத்தை எப்படி இருக்கும் தெரியல, தந்தை எப்படி இருக்கும் தெரியல, உறவு எப்படி இருக்கும் தெரியல, அக்கா தங்கச்சியோட எப்படி இருக்கும் தெரியல, அம்மா கூட பிறந்தவங்க எப்படி இருக்கும் தெரியல, தன்னோட பிள்ளையிடத்திலே தவறாக செய்து என்ன உண்டு, மோசமான ஆபாசமான தவறான நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் இன்னைக்கு பேசப்படாம போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியல. கல்வி படிச்சிருக்கான், பட்டம் வாங்கியிருக்கான், ஆனா குடும்பத்தில் மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயோ ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆரம்பம் முக்கியமான விஷயம். திருக்குர்ஆன் மார்க்கத்தோட கல்வியை, இறைச்சியோட கல்வியை இறைச்சிட்டு ஆழமாக பதிவைக்கான காரணமாக இன்னைக்கு பல பிரிவுகளும் விரிசல்களும் குடும்பத்து மத்தியில சமுதாயத்து மத்தியில தலைப்புரிய விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம். இது போன்ற நிலைமை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒழுக்கக்கூடிய விஷயத்தை, ஒழுக்கத்தான விஷயத்திலையும் கற்றுக் கொடுக்க விஷயத்தையும் ரொம்ப கவனிச்சுட்டே வரணும். படிப்பை விட்டுட்டு பேச கட்டிட்டோம், அவன் படிச்சுட்டு போயிட்டு வந்துடும், போயிடும், இருப்பான், டூவீலர் எல்லா வசதி வாய்ப்பும் வைக்கணும், அது கூட முடிந்தது அல்ல. அவங்க பின்தொடர்ந்து நல்லவர் வளர்க்க வேண்டும். நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் கேள்விக்கப்பா ரசூலுல்லாஹி குல்லுக்கும் ஆயி வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொரு தாயின் தந்தையரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பிறகுதான் அடுத்த விஷயமே இருக்குது. எனவே வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணி உங்களை ஆக்கி உருவானாக. அப்படி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஹாதா இன்தல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம்.